வியூ கூட நீங்க எப்படி எடுக்கணும்னா இந்த மாதிரி இடத்துல தான் நீங்க எடுக்கணும். இல்ல இங்க இருந்து கொஞ்சம் மூவ் ஆனா எடுக்கலாம். பட் இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு ராலி ஆகி பாருங்க 9 இஎம்ஐக்கு இறங்காம கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ராலி ஆயிருக்கு. ஆமா. ராலி ஆயிட்டு எப்பயுமே நான் சொல்ற ஒரு ரூல் தான். எப்ப இந்த 4 மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலே கேம் ஓவர். சில ஸ்டாக் இதுல விதிவிலக்கு இருக்கும். ஓகேங்களா? சில ஸ்டாக் இதுல விதிவிலக்கு எப்படி இருக்கும்னா, இந்த 4 மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்டென்ஷன் ஆனது இப்படி போகும். அதாவது இப்படி இப்படி போயிட்டு இப்படியே போயிட்டு இருக்கும். ஆனா அதுலயும் உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன் கிடைக்காது. ஏன்னா, அது 4 மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்டென்ஷன் ஆன பிறகு நீங்க எங்க வாங்கணும்னா, இந்த 20 இஎம்ஐலயோ அப்படி இல்லன்னா இந்த 50 இஎம்ஐல வாங்குனா மட்டும் தான் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்க மேல வாங்குனா அவ்வளவுதான். அதுவும் ஒரு அங்கே ரிட்டர்ன் வந்து கம்மியா தான் கிடைக்கும். ஹோல்டிங் பீரியட் அதிகமா இருக்கும். நான் சொல்றேன் பாருங்க. இப்ப ஏசியன் பெயிண்ட் எடுத்து சொல்றேன். ஏசியன் பெயிண்ட் வந்து ரொம்ப நாளா பாருங்க உங்களுக்கே தெரியும். நான் சொன்னது இதான். இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா, அல்ட்ரா புல்லிஷ் மூவ்மெண்ட் குடுக்கல. ஆனா இது எப்படி மூவ்மெண்ட் குடுத்துருக்குன்னா, ஸ்டாக்னன்ட் மூவ்மெண்ட் குடுத்துச்சு. இந்த ஸ்டாக்னன்ட் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா, 2010ல இருந்து 2023 வரைக்குமே இது எப்படி மூவ்மெண்ட் குடுத்ததுன்னா பாருங்க 20 இஎம்ஏ, 20 இஎம்ஏ, 20 இஎம்ஏ. சோ யுவர் சாய்ஸ் இஸ் உங்களோட என்ட்ரி பாயிண்ட் எங்க இருக்குன்னா 20 இஎம்ஏ. ஏன்னா அது கன்டினியூவா ஒரு 10 தடவை ரிப்பீட் பண்ணிருக்கு ஹிஸ்டரிய. அப்ப நீங்க 20 இஎம்ஏ எடுத்துக்கினே போகலாம். இப்ப நீங்க இங்க நீங்க எடுக்கிறதுக்கும், இங்க கூட நீங்க 20 இஎம்ஏ எடுத்திருந்தா உங்களோட லாஸ் கம்மியா தான் வந்திருக்கும். ஆனா நான் சொன்னேன்ல, எப்பவுமே இந்த எக்ஸ்டென்ஷன் ஆன பிறகு நீங்க எடுக்குறீங்க. இங்கேயும் எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த ஸ்டாக் வந்து ஒரு ட்ராக் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த பேட்டர்னை நீங்க ரெகக்னைஸ் பண்ணிட்டீங்க. ஓகே இந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. சோ ஐ அம் ஃபாலோயிங் திஸ் பேட்டர்ன். நீங்க எங்க போய் பிரேக் அவுட் வாங்கக்கூடாது இந்த ஸ்டாக். இந்த ஸ்டாக் பாட்டம்ல வாங்கணும். திருப்பி இங்க வந்து ஆட் பண்ணணும். திருப்பி இங்க வரும்போது ஆட் பண்ணணும். இந்த மாதிரி வடம் வரும்போது மட்டும் ஆட் பண்ணணும். மத்த இடத்துல நீங்க எங்கேயுமே என்ட்ரி பண்ணா நீங்க நல்ல ரிட்டர்ன்லயே இருக்கலாம். ஆமா. ஒன்ஸ் இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க யூ ஹவ் டு கம் அவுட். எப்படின்னா இங்க பாருங்க இது எப்பவுமே ரெகுலரா போற மாதிரி போயிட்டு இருந்தது. இங்க பாருங்க இது ஒவ்வொரு தடவையும் பாருங்களேன். ஹை ஃபார்ம் பண்ணி லோ ஃபார்ம் பண்ணுச்சு. திருப்பி ஹை தான் ஃபார்ம் பண்ணுச்சு. திருப்பி லோ ஃபார்ம் பண்ணுச்சு. திருப்பி ஹை லோ. திருப்பி ஹை லோ. ஆனா இந்த இடத்துல வந்து ஹை ஃபார்ம் பண்ண முடியல. திருப்பி லோ ஃபார்ம் பண்ணுச்சு. திருப்பி ஹை ஃபார்ம் பண்ணா லோ. திருப்பி ஹை லோ. இப்ப இந்த ஸ்டாக் சொல்ல போனா ஏசியன் ஏன் என்ன ரீசன்னா 2020 வரைக்கும் இவங்களோட காம்படிட்டர் கம்மி. 2020க்கு அப்புறம் இவங்க காம்படிட்டர் அதிகமாயிட்டாங்க. சோ இவங்க பிசினஸோட பார்ட்ஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிச்சு. அதாவது இவங்களோட ப்ராஃபிட் வந்து மத்த அதர் கம்பெனிஸ் வந்து இண்டிகோ பெயிண்ட், ஆமா, பெருக்கு பெயிண்ட் இவங்கலாம் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால இவங்களால வந்து சஸ்டெயின் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது அந்த பழைய ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்ண முடியல. அதாவது பழைய ஆவரேஜ் ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்ண முடியல. அந்த ஸ்டாக் வந்து கன்சாலிடேஷன் மோட்ல போய் இப்ப அது லோ பிரேக் ஆயிடுச்சு. இப்போ இது என்ன ஆகும்னா இப்படி வந்து இங்க 200 வரும். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் பாயிண்ட் டு அக்குமுலேட். ஓகேங்களா? ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக் இருந்தாலும் இதுதான் இங்கதான் வரும். நீங்க இது இது ஏன்னா இது பிரைஸும் டைமும் பேஸ் பண்ண ஒரு அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் நீங்க கத்துக்கிட்டா மட்டும்தான் நான் ஸ்டாக்கை பார்த்த உடனே சொல்ல முடியும் இது கை வைக்கணுமா கை வைக்க கூடாதா. அதாவது நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சொல்றேன். ஏன்னா நீங்க இப்ப நான் ஒரு ஸ்டாக்